ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஹோஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சு பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி நம்ம நல்லா மணக்க இந்த குழம்பு செய்ய போகிறோம். சுட சுட இட்லிக்கு இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேனில் கொஞ்சம் எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மூணு போல் வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம தனியாக மிளகாத்தூளும் சேர்ப்போம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க வரமிளகாவை. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிப்போம். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துப்போம். பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறனால நான் டைரெக்டாக அதில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம வதக்கும் போது இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியும் வதங்கி ஒன்று சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு சேர்த்துப்போம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இருக்கிற மாதிரி பீசஸும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சிக்கனை நல்லா வதக்கிப்போம். ஏன்னா பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா சிக்கன் நம்மளுக்கு சரியாக வேகாது. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துப்போம். கூடவே இந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். இது நீங்கள் ஓப்பன் பேனில் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக குக்கரில் செஞ்சிங்கன்னா வேலை இன்னுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதம், முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.